ஓகே. மார்னிங் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வழியல் பார்க்க போகிறோம். குழம்பு ஊற்றி வழியல். ஆயில் போட்டாச்சு. கொஞ்சோண்டு ஆனியன் இருக்குது, ஆனியன் எடுத்து போட்டுக்கிறோம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஆனியனோட சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக சாத்தே ஆகிரும். ஸோ அதுக்கான ஆனியனோட சால்ட்டு போட்டுக்கிறோம். அப்படியே வந்து அதில் சாப்பிட்ற டொமேட்டோ கொஞ்சோண்டி போட்டுக்கிறோம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை கொஞ்சோண்டி அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டி க்ரீன் சில்லி கொஞ்சம் போட்டு கொஞ்சோண்டி மசாலா கொஞ்சோண்டி போட்டுக்கிறோம். மசாலா போட்டு லைட்டாக சாத்தே பண்ணுறோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம், கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக ஆயில் போட்டு நல்லா சாத்தே பண்ணுறோம். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு போகணும், போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போட்டுக்கிறோம். பெப்பர் கொஞ்சோண்டி போட்டுக்கிறோம். சால்ட்டு, பெப்பர் இல்லை, அதுவும் இல்லாமல் பெப்பர் வந்து க்ரஷ் பண்ண பெப்பர் போட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். வழியில் ஆம்லேட்டில் ஃபுல்லாமே க்ரஷ் பண்ண பெப்பர் போட்டோம்னா டேஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 3 கரண்டி ஆம்லேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணது இருக்குது. அந்த எக்கை போட்டுறோம். ஒரு கரண்டி வந்து சால்னா இருக்குது, சால்னா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த சால்னாவை போட்டுறோம். போட்டு நல்லா வதக்கிறோம். ஸோ வதக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்கு குக் ஆகிருக்கணும். உள்ளே நல்லா குக் ஆகிருக்கக்கூடாது, வெளியில் மட்டும் குக் ஆகிருக்கணும். அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு மேலே கொஞ்சோண்டு கொரியாண்டர் மட்டும் அள்ளி போட்டு சாப்பிட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும்.